வணக்கம் மாணவர்களே. சரி, ஆசிரியர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது அப்ளிகேஷன் சொல்லி தரப்போகிறேன். அதாவது ஸ்ப்ளாஷ் லேர்ன் அப்படின்னா வந்து அது ஒரு அப்ளிகேஷன். அதில் வந்து நீங்கள் கேள்விகள் செய்யலாம். குயிஸ் வடிவிலான கேள்விகள் செய்து உங்களுடைய புள்ளிகளை நீங்கள் பெறலாம். பிறகு ஆசிரியர் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க வந்து கிளாஸில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளாஷ் லேர்னுக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு ஆசிரியர் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. சரி, முதல்ல ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க்கும் ஒரு கிளாஸ் கோட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன செய்யணும், அந்த லிங்க் தட்டி இப்போ டீச்சர் செய்கிற பாருங்க. ஸோ முதல்ல அந்த லிங்க்கை நீங்கள் தட்டி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்ப்ளாஷ் லேர்னுக்கு போகும். ஸோ லாகின் ஏஸ்ன்னு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் ஏஸ் ஸ்டூடெண்ட் செஞ்சுட்டு கிளாஸ் கோட் கேட்பாங்க. கிளாஸ் கோட் கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், கிளாஸ் கோட் வந்து டீச்சர் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கிளாஸோட கோட் வந்து இது வந்து 1 விவேகம். இதோட கிளாஸ் கோட் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ கிளாஸ் கோட் தரணுன்னா அது உள்ளே போயிடும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது உங்களுடைய ஐக்கானும் உங்களோட பேரும் இருக்கும். அப்போ உங்கள் பேரை நீங்கள் சூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு டீச்சர் இந்த கேர்ளை சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சூஸ் பண்ணோன்னே அது வந்து உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து உங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கணும். அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணிடணும் உங்களுக்கு. வணக்கம் மாணவர்களே. சரி, ஆசிரியர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கணித பாடத்துக்கு இன்னொரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். அதனுடைய பேர் என்னன்னா ஸ்ப்ளாஷ் லேர்ன். ஸ்ப்ளாஷ் லேர்ன்னா நீங்கள் வந்து அது ஒரு அப்ளிகேஷன். அதில் வந்து நீங்கள் குயிஸ் வடிவிலான கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது பதில் அளிக்கிற வேலை தான். ரொம்பவும் சுலபமாக இருக்கும். விடைகளாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுற வேலை தான். சரிங்களா? உதாரணத்துக்கு ஆசிரியர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தலைப்பு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதன் தொடர்பான கேள்விகள் ஆசிரியர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை செய்யணும். சரிங்களா? சரி, அப்படி அதுக்கு பிறகு ஆசிரியர் வந்து உங்களுக்கு அவங்க கவனிச்சுட்டு நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஏதேனும் பிழைகள் இல்லை நீங்கள் ஏதோ நிறைய தவறுகள் செய்திருந்தால் ஆசிரியர் வந்து உங்களுக்கு பிறகு உதவி செய்வாங்க. அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். சரி, இது வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லிடுறேன். இதை எப்படி அக்சஸ் பண்ணி உள்ளே போகிறதுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் கவனமாக கேட்டுட்டு பிறகு நீங்கள் செய்யலாம். சரிங்களா? சரி, முதல்ல ஆசிரியர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த ஸ்ப்ளாஷ் லேர்னோட லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ண வேண்டியதான். லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணணும். அப்போ அது கிளாஸ் கோட் கேட்கும். கிளாஸ் கோட்டும் வந்து ஆசிரியர் உங்களுக்கு லிங்க் கொடுக்கும் போதே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அந்த கிளாஸ் கோட்டை அடிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் லாகின் ஹியர். ஓகே, ஸோ லாகின் ஹியர் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பேரும் அந்த ஐக்கானும் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரை சூஸ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்து ஆசிரியர் இது 1 விவேகம் கிளாஸோட. ஸோ ஆசிரியர் வந்து இந்த கேர்ளை சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் வந்து ஆசிரியர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டை அப்போ நீங்கள் அடிக்க வேண்டியதான். அடித்து சைன்இன் பண்ணிடலாம். அப்போ உள்ளே போயிடுவோம். இதுதான் உங்களுடைய மெயின். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆசிரியர் இங்கே வந்து 2 இருக்குது பாருங்கள். அசஸ்மெண்ட் ஃபார் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது மேலே. நெக்ஸ்ட் ஆப் இன் கிரேட் 1 சொல்லிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் மை டீச்சர்னு இருக்குது. இங்கிட்ட வந்து குறிக்குலம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், அசஸ்மெண்ட்டை செய்யணும். மேலே உள்ள அசஸ்மெண்ட்டை செஞ்சிடணும். ஏன்னா டீச்சர் வந்து அசஸ்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கும். அப்படி டீச்சர் அசஸ்மெண்ட் போடலைன்னா அங்கே அசஸ்மெண்ட் இருக்காது. அப்போ அசஸ்மெண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செஞ்சால் தான் நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டுக்கு போக முடியும். அசஸ்மெண்ட் செய்யாமல் அசைன்மெண்ட் திறக்காது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிடணும். சரிங்களா? ஸோ இந்த அசஸ்மெண்ட் செஞ்சு முடித்தோடனே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேள்வி. 1 + 3 4. ஸோ இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, அசஸ்மெண்ட் செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கல. இப்போ வந்து நான் 2 தானே செஞ்சேன். அப்போ அந்த அசஸ்மெண்ட் செஞ்சு முடிச்சாதான் நீங்கள் அசைன்மெண்ட் போய் செய்ய முடியும். நான் செஞ்சு முடிக்கல, அப்போ வந்து இந்த அசஸ்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். அசஸ்மெண்ட் முடித்த கையோட இந்த இடம் கோசமாயிரும். சரிங்களா? இந்த இடம் கோசமாயிரும். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஃப்ரம் மை டீச்சர் இருக்குல்ல, அதில் இந்த அசஸ்மெண்ட் இருக்காது. இது பாருங்க, ஃப்ரம் மை டீச்சர் இந்த அசஸ்மெண்ட்டும் காணா போயிடும். இந்த அசஸ்மெண்ட்டும் இருக்காது, இந்த அசஸ்மெண்ட்டும் இந்த எடிஷன் அசஸ்மெண்ட்டும் இருக்காது. இப்போ நீங்கள் செய்யாதனால இங்கே வந்து ரெஸ்யூம்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்னும் செஞ்சு முடிக்கல. அதே தான் பாருங்க, அதே கேள்வி தான் வரும். நீங்கள் இன்னும் செஞ்சு முடிக்கல, ஸோ இது வரும். ஓகே, நீங்கள் செஞ்சு முடிச்சே ஆகணும். செஞ்சு முடிச்சிட்டா தான் நீங்கள் போயிட்டு அசைன்மெண்ட்டை திறக்க முடியும். பாருங்க, இது லாக் பண்ணாமல் இருக்கு இன்னும். இங்கே பாருங்க, ப்ளீஸ் கம்ப்ளீட் பெண்டிங் அசஸ்மெண்ட் பிஃபோர் யூ கேன் ப்ளே எனிதிங் எல்ஸ். ஓகே, ஸோ முதல்ல த்ரூஸா ஃப்ரம் மை டீச்சர் செஞ்சாலும் எது செஞ்சாலும் அசஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அசஸ்மெண்ட்டை செஞ்சுட்டு தான் நீங்கள் அசைன்மெண்ட் உங்களுக்கு போட முடியும். அப்படி டீச்சர் உங்களுக்கு அசஸ்மெண்ட் போடலைன்னா நேராக நீங்கள் அசைன்மெண்ட் உங்களுக்கு போடலாம். சரிங்களா? ஸோ செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலை அவ்வளோதான். அசஸ்மெண்ட் இருந்தால் அசஸ்மெண்ட் செஞ்சுட்டு அசைன்மெண்ட் செய்வீங்க. அப்படி அசஸ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நேராக அசைன்மெண்ட் செஞ்சிடலாம். செஞ்சு முடித்தோடனே முடிஞ்சு உங்கள் வேலை அவ்வளோதான். அப்புறம் டீச்சர் வந்து கிளாஸில் பார்த்துட்டு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா மாணவர்களே? இதுதான், இப்படி தான் செய்யணும். சரிங்களா? நீங்கள் செய்யுங்க. பிறகு ஆசிரியர் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா மாணவர்களே? ஓகே, நன்றி.